என்று இருவிதமான அந்த வழிபாட்டு முறைகள் இங்கே இருக்கின்றன. பாத்தீங்கன்னா இன்றைக்கு கும்பாபிஷேகத்துக்காக மேல உயர்வாக இந்த கோடிக்கணக்கான பணத்தை செலவழி. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் சொன்னால் ஈழத்தின் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிராமமான கண்ணகி நகருக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த கிராமத்தில் அமைந்துள்ள கண்ணகி அம்மன் ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை ஒரே உடையுடன் குளத்திலிருந்து நீர் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வரும் ஒரு அற்புதமான காட்சியை தான் இன்னைக்கு காணொலியா பதிவு செய்ய இருக்கோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இப்ப நாங்க கோயிலுக்குள்ள வந்துட்டோம். குளத்திலிருந்து நீர் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக எல்லாரும் ஒரே ஓடை அணிந்து போய் அம்மனுக்கு மிகவும் பிடித்த உடுக்கை ஒலியை கேட்கக்கூடியதா இருக்குது. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். முசமுடு கண்ணகி நகர்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கும்பாபிஷேகத்துக்காக ஒரே நிறத்துல ஆடைகள் அணிஞ்சு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிகழ்வுல கலந்து இருக்கிறாங்க. பார்க்கக்கூடியதா இருக்கும். இறைவனை வணங்குங்கள். இந்த பொருளுக்கு இந்த மாநிலத்துறையை எடுத்த நாங்கள் இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். இப்ப நாங்க தொடர்ந்து கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாநில பிறப்பு மகத்தானது. இங்கே எங்களுக்கு இந்த பிறப்பில் எழுதிய எங்களுடைய கடவுளை நீங்கள் வழிபட வேண்டும் அல்லவா? அடியார்களே, அம்பாளை மனமுருக வேண்டுங்கள். இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக அலைகடலே என்று சொல்லும் அளவுக்கு அற்புதமாக இன்றைய தினத்தில் இந்த கையில் எங்களது ஆலயத்தில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. அம்மாவுடைய அருட்கடாட்சம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என உங்களோடு இணைந்து நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உண்மையிலே உங்களுடைய உரை வழிபாடுகள் இறைவனை நேரடியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் கருவறைக்கு நாங்க வந்துட்டோம். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த காணொளி மூலமாக நீங்க அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்துல விசுவமடுக்கு அருகில் இருக்கிற கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுல தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உள்ள சகல யாகங்களுக்கான ஏற்பாடுகளை முழுமை செய்திருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பெருமடுப்புல அந்த கோவில் அவ்வளவு மிகவும் அழகான முறையில் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல தானியங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க. மங்களவாக்கு சகிதமாக ஆலயத்தினுடைய உள்வீதி வருகிறது. அங்கே பிரதான மகாமந்திரதாக சாதிப்பது எங்க வந்தீங்க?
எங்க வந்தீங்க ரெண்டு பேரும்? எங்கடி வந்தீங்க சாரி எல்லாம் கட்டிக்கொண்டு? ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ வேதமான பிரபாயே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் வேதம் ஈசத்ரே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஈப்சிதார்த்த பிரதாயின்யே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வித்யாயே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஈசித்வாக்யஸ்த சித்திதாயே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீயே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்வஹாத்தார்த்தே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஈசாதி தேவதாயே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஈஸ்வர பிரகாஷின்யே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஈஸ்வரத நிலையாயே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஈதி பாதா விநாசின்யே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மணா தேவிதவனே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மணாத்யாயே அந்த பிள்ளைய கேக்குறேன். அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? ராஜன் ஜெசினா. இந்த கண்ணகியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துருக்கா? அதுக்கு வந்துருக்கீங்க. எவ்வளவு காலம் இந்த கோயில் வந்து எப்படியே இருந்தது? இப்ப இந்த கோயில் தெரிவிக்கப்பட்டது, அதை எப்படி சந்தோஷப்படுறீங்க சொல்லுங்க. வந்து 20 வருஷத்துக்கு மேல இருக்கும், 25 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுல இந்த முறை இந்த முறை புதுசா அந்த சாரி எல்லாம் கட்டி செய்யணும். ஒரு அனுபவம் கூட சொல்லுங்க. கட்டுவம்பட்டியில இருந்த நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே வந்த நாங்கள். அப்ப எங்களுக்கு கும்பிடுறது கோயில் இல்லை. அப்ப நாங்கள் ஒரு கோயிலை இங்க வச்சு கும்பிட்டு நாங்கள் அது செய்தது எங்களோட மாமா ஐயம்பிள்ளை அவர்களால இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு ஓலியால மேய்ஞ்சு இந்த வீடு கோயில் கட்டப்பட்டது. திரும்ப பணம் சேர்த்து திரும்ப கோயில் கட்டப்பட்டது. பிறகு திரும்ப அதுக்கு மேல உயர்வாக இந்த கோயில் கட்டப்பட்டது. என்ன செய்தி? வணக்கம் ஐயா. வணக்கம். கண்ணகி இந்த ஆலயத்தினுடைய இந்த ஆலயத்தில் எப்படி இந்த ஆலயம் உருவாகிறது என்ற சிறப்புகள். ஆம், இந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்களுக்கும் முதல்ல எல்லாம் வல்ல கண்ணகி அம்பாளினுடைய பாதார விந்தங்களை பணிந்து எனது வணக்கத்தினையும் நன்றியையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்வினை நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு போகின்ற ஒரு கைங்கரியத்தை நீங்கள் மகத்தான கைங்கரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எல்லாம் வல்ல அம்பாளினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என அடியேனும் பிரார்த்தித்துக் கொண்டு, உண்மையிலே இந்த அம்பாளை பற்றி சொல்லுவதாக இருந்தால், இந்த கண்ணகி அம்மன் உங்களுக்கு தெரியும் 2 விதமான வழிபாடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறார். என்னென்று சொன்னால் ஆகமம் சார்ந்த வழிபாடு, ஆகமம் சாராத வழிபாடு என்று 2 விதமான அந்த வழிபாட்டு முறைகள் இங்கே இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், கிராமிய தெய்வங்களுடன் தான் மக்களினுடைய அந்த இணைபிரியாத அந்த தொடர்பும் இருக்கிறது. ஆகவே அந்த மகத்தான தொடர்பு இன்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தால் தெரியும். இங்கே இந்த பாட்குட பவனியிலே எத்தனை அடியார்கள் கலந்து கொண்டார்கள் என்று நீங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த காட்சியை. இந்த அம்பாளை உண்மையாக அம்பிகையிடம் சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்று சொல்லுவார்கள். இந்த அற்புதமான கைங்கரியத்தை இந்த அம்பாள் நிகழ்த்தி இருக்கிறாள். சொல்ல எண்ணுக்கணக்கற்ற கைங்கரியங்களை எல்லாம் இந்த அம்பாள் நிகழ்த்தி இருக்கிறாள். அண்மையிலே கூட அடியேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கடாட்சத்தை இந்த அம்பாள் வழங்கி இருக்கிறார். என்னுடைய அந்த பரீட்சை கல்வியல் இலங்கை கல்வியலாளர் சேவை என்று சொல்லப்படுகின்ற அந்த விரிவுரையாளர் பதவியை இந்த அம்பாள் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி மனமுருகி நான் வேண்டியிருந்தேன். அந்த வேண்டுதலை இந்த அம்பாள் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நான் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியிலே
எத்தனையோ பேரோட போட்டி போட்டு இப்பொழுது ஒரு விரிவுரையாளராக நான் அந்த பதவியில் இருப்பதற்கு இந்த அம்பாளினுடைய அருட்கடாட்சம் எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த இந்த பிரதேசங்களுக்கு கூட, ஏன் புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்களுக்கு கூட வேண்டுவார்க்கு வேண்டுகின்ற வரங்களை அள்ளி வழங்குகின்ற அம்பாளாக இந்த அம்பாள் மெலிந்து கொண்டிருக்கிறார். இந்த கண்ணகை அம்பாளிடம் மக்கள் நெஞ்சுருகி அழுது மன்றாட்டமாக வேண்டுவார்கள், நேரடியாக வேண்டிக் கொண்டிருப்பார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், தங்களுக்குள்ளே மகிழ்வார்கள். இங்கே கரகம், காவடி, கும்மி என்று சொல்லி பல்வேறு விதமான நிகழ்த்து கலைகளையும் இந்த அம்பாளுக்காக இங்கே அடியார்கள் நிறைவேற்றுவார்கள். இந்த அம்பாளினுடைய அருட்கடாட்சம் உண்மையாக இந்த ஆலயம் ஆரம்பத்திலே ஒரு சிறியோர் ஆலயமாக இருந்து இன்று இவ்வளவு தூரம் ஒரு அருட்கடாட்சத்தை ஏனையோர்களுக்கும் வழங்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய வகையிலே இந்த ஆலயம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு இந்த மக்களினுடைய, இந்த அடியார்களுடைய அந்த வழிபாடுதான் காரணமாக இருக்கிறது. உண்மையிலே இந்த பூசகர் என்ற முறை இங்கே இருக்கிறது. அதற்கு காரணம் என்று சொன்னால் இந்த அடியவர்கள் நேரடியாக மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு இப்படியான இந்த தெய்வீகமான அந்த சக்தி இந்த பூசகர்களிடம் உள்வாங்கி அவர்களும் இங்கே அருள் ஆசிகளை வழங்குகின்ற, அருளுரைகளை எடுத்து சொல்லுகின்ற, அருள் வாக்குகளை அடியார்களுக்கு வழங்குகின்ற அந்த வல்லமை நெஞ்சுருகி மனமுருகி வேண்டுகின்ற அடியார்களுக்கு, வேண்டுவோர்க்கு வேண்டுகின்ற வரங்களை இன்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தால் தெரியும். இந்த அடியார்கள் எவ்வளவு தூரம் ஆடி பாடி தங்களுடைய அருளை எல்லாம் வெளிப்படுத்தி இங்கே வழிபட்டார்கள். உண்மையிலே ஒரு சிறந்த முறையில் இங்கே பாரம்பரிய வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அம்மானை விளையாடுதல், பண்டம் எடுத்தல், அதைவிட நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுதல் முதலான அந்த குளிர்த்தி பாடுதல், கண்ணகிக்கே உரிய அந்த வழிபாடுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. உண்மையாக சிலப்பதிகாரத்திலே எப்படி ஒரு கண்ணகி வர்ணிக்கப்பட்டாவோ, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவம், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்ற அந்த 3 அறக்கருத்துக்களையும் தன்னகத்தை கொண்டு சிலப்பதிகாரம் விளங்குவது போல எமது ஆலயத்திலே எழுந்தருளிருக்கின்ற கண்ணகி அம்மனுக்கு அடியார்கள் பயபக்தியுடன் வழிபடுவார்கள். இந்த அம்மனை தாங்கள் வழிபட வேண்டும், தாங்களும் கேட்க வேண்டும். நேர்த்திக் கடன்களை அம்பாளிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். தங்களுக்கு என்னென்ன தேவை என்று வேண்டுகிறார்கள் அதை நிச்சயமாக தாங்களே கேட்டுக் கொள்வார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு ஊடாட்டமாக அந்த வழிபாடு இறைவனுக்கும் கண்ணகை அம்பாளுக்கும் தங்களுக்கும் இடையிலே ஒரு இடைவினை உறவாக அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். அவர்கள் கதைப்பார்கள், நெஞ்சுருகி வேண்டுவார்கள், வேண்டுவோர்க்கு வேண்டுகின்ற அந்த பலன் கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் இந்த பிரமாண்டமான இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு அம்பியனுடைய அருட்கடாட்சம் கிடைத்திருக்கிறது. இவ்வாறான ஒரு கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு இந்த ஆலய திருப்பணி சபையினர், இங்கே இருக்கின்ற இந்த பூசகர் சூரியகுமார் ஐயா அவர்களும் உண்மையாக ஒரு அருளாசிய அம்பாளிடம் மன்றாடி வேண்டாடுவார்கள். இங்கே சிவாச்சாரியார்களுடைய அந்த மந்திர உச்சாரணம் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய அந்த அற கருத்துக்கள், அவர்கள் சொல்லுகின்ற அந்த உரைகளை எல்லாம் எங்களுடைய அடியார்கள் செவிமடுத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். மிகச் சிறப்பாக இந்த ஆலயம் ஒளிர்வதற்கு அம்பாளினுடைய 1000 கண்ணுடைய அந்த அங்கார முத்துமாரியாக முத்துமாரி விளங்குவது போல கண்ணகை அம்பாளும் அவ்வாறுதான் 1000 கண் கொண்டு மிளகின்ற அற்புத சக்தியாக நமது ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். உண்மையிலே இந்த ஆலயத்தோடு நான் மீண்டும் மீண்டும் ஐக்கியப்படுவதற்கு காரணம் எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. இது மட்டுமல்ல, இந்த பதவி மட்டுமல்ல, இதை விட மேலோங்கி செல்வதற்கும் எல்லோருக்கும் அருட்கடாட்சத்தை அடியோர்களுக்கு வழங்குவார்கள். எல்லோருக்கும் இந்த அம்பாள் அருட்கடாட்சத்தை வழங்குவாள். இந்த வாய்ப்புக்கு உண்மையாக உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். கோயிலுடைய பின்புறம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பின்புறத்தில் வித்தியாசமான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது நல்ல பெரிய கிணறு ஒன்று இருக்கு. இதுல மூலஸ்தானத்திலிருந்து ஊற்றி வரும் நீர் வர்றதை பார்க்கலாம்.
வணக்கம் அண்ணன். வணக்கம் வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? இந்த ஐயம்புள்ள சச்சிதானந்தம். நான் ஆலய பரிமாண தலைவர். கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்காக என்ன சிறப்பு இது நாங்கள் இப்போது எமது கும்பாபிஷேகம் இப்போ 2வது தடவையாக நடந்து கொண்டிருக்கின்றது. 90ஆம் ஆண்டு இடைவேளைக்கு முதல் எமது ஆலயம் வந்து ஒரு ஓலை குடிசையாக அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். அதன் பிற்பாடு 12 வருஷங்கள் கும்பாபிஷேகம் 90ஆம் ஆண்டு பிற்பாடு 12 வருஷம் நிறைவடைந்த ஒரு கும்பாபிஷேகத்தை நாங்கள் செஞ்சு 2வது தடையாக மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கோயிலை ஆரம்பித்து அடுத்த ஒரு கும்பாபிஷேகத்தை இந்த 2025ஆம் ஆண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் எங்களுடைய கண்ணையம்மன் ஒரு மூல தெய்வம். கண்ணையம்மனை மூலஸ்தானத்தில் நிறுத்தி கண்ணையம்மனை ஒரு முக்கிய இதாக கருதி நாங்கள் நமது கிராமத்தின் ஒரு வழிபாட்டுக்காக மூலமுத்திகளை வைத்துக்கொண்ட ஒரு ஆலயமாக கருதி செய்து கொண்டு வருகின்றோம். அதிலே எங்கள் கிராமத்திலே கிட்டத்தட்ட 450 குடும்பங்களுக்கு மேற்ற மக்கள் வசிக்கின்றார்கள். அவர்களின் நிதியுதவியுடன் தான் இந்த ஆலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து சுற்றுக்கோட்டைகள், வசந்த மண்டபம், அன்னதான மண்டபம், மூலஸ்தானம் போன்ற பிரமாண்டமான கட்டணங்களை கட்டி திரும்ப இந்த கும்பாபிஷேகம் நாங்கள் செய்து கொண்டு கிட்டத்தட்ட 25 நாட்கள் கும்பாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. இன்றைய தினம் கும்பாபிஷேகம் தொடங்கி 3வது நாளாக நடந்து நாளைய தினம் கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கப்பட்டு சாமி வாழச்சானம் உள்ளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பூஜைகள் அனைத்தும் ஆரம்பமாயிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து எமது ஆலயம் 3 கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அதோடு பிரமாண்டமாக ஒரு மணிக்கூட்டு கோபுரம் கட்டப்பட்டு முடிந்து மணிக்கூடு நேற்றி அதுவும் நடந்து கொண்டிருக்கின்றது. எமது ஆலயத்திலே பூஜைகள் என்ற வயதிலே ஊர் ஐயாவரால் பூஜை அந்த குருமார்களை நாங்கள் நியமித்து பூஜை செய்வதில்லை. எங்கள் ஊர் ஆளுவாலே கண்ணையம்மன் வரலாறு அமைவாக கிராமத்தை சேர்ந்த ஒரு ஐயாவை நாங்கள் தெரிவு செய்து அவர் இந்த பூஜையை செய்து வருகிறோம். என்ன செய்றீங்க? 2 பேரும் விளையாடுறீங்களா? தண்ணி ஊத்தினீங்களா? அம்மாவுக்கு சொம்புல தண்ணி கொண்டு வந்து ஊத்த இல்லையா? உண்மையிலே இந்த வழிபாடு என்பது எங்களை வழிப்படுத்துவது, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என கலித்தொகையிலே சொல்கிறது. அப்ப பண்பு என்பது நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப வாழப்பழகுதல். உண்மையாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இன்றைய வழிபாட்டை பற்றி சொல்ல சொல்லி. வழிபாடு என்பது எங்களுடைய மனங்களை பண்படுத்துவது. எப்படி ஒரு உழவன் மண்ணினை பதப்படுத்தி பயிர் செய்கிறாரோ அதே போல எங்களுடைய மனங்கள் பண்பட்டால் தான் நாங்கள் நினைக்கின்ற காரியங்களை ஒருமுகமாக சிந்திக்க முடியும். இன்றைய தினம் இங்கே வழிபடுகின்ற ஓமம், யாக குண்டல வழிபாடுகள் எல்லாம் உண்மையாக தேவையாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெறுகிறது. உண்மையாக இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு நாங்கள் 7 பிறவியிலையும் எவ்வளவோ மகத்துவமான கைங்கரியங்கள் செய்திருக்க வேண்டும். இங்கே இந்த சமித்துக்கள் இடப்பட்டு அதன் ஊடாக வருகின்ற அந்த புகைகளை நாங்கள் நிச்சயமாக சுவாசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அதிலே எத்தனையோ விதமான மூலிகைகள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. எங்களுடைய திருமேனிகளிலே அவை படுகின்ற பொழுது அம்பாளை அந்த மந்திர சக்தியோடு சேர்ந்து அந்த அம்பாளினுடைய அந்த உருவ பிரதிபலிப்பு எங்களுக்குள்ளே உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி அங்கே கிடைக்கின்றது. ஆகவேதான் இந்த வழிபாடு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை சிவாச்சாரியர்களுக்கும் உண்மையாக நான் என்னுடைய முறையிலும் இங்கே இருக்கின்ற நிர்வாக சபை எங்களுடைய மக்கள் சார்பிலும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த மந்திர உச்சாரணம், இந்த கிரியைகளை நாங்கள் ஏன் செய்கிறோம், என்னத்துக்கு செய்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் மக்களுக்கு விளக்கங்களை எடுத்து கூறி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த புகைப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நினைக்கிறேன் அது பொருத்தமான விடையாக இருக்கும் என்று சொன்னேன்.
வெப்பமாவாய் நீ அம்மா சிறுகந்த செல்வியே சிரோன்மணி நீ அம்மா யாருமில்லை என்போரும் நாடுபவள் நீ அம்மா சிறுகந்த செல்வியே சிரோன்மணி நீ அம்மா யாருமில்லை என்போரும் நாடுபவள் நீ அம்மா பத்தினி தாயவளே பணிவோ முனையம்மா பாலகம் போக்கிடவே நீதியை காத்திடம்மா மீண்டும் ஒரு அறிய பெறுவோம். சில முக்கிய முறைகள் பற்றி ஆராய வேண்டியுள்ளதால் உடனடியாக ஆலய செயல்பாட்டு எல்லா உறுப்பினர்கள் ஆலய உருவாக்கும் கேட்டுக் கொள்வோம். வணக்கம். இந்த நிகழ்வை பற்றி எங்களுக்கு ஓம் நம பார்வதிபதயே. எல்லாம் வல்ல ரக்ஷ ஜெகன்மாதாவாக விளங்கிக் கொண்டு இருக்கின்ற எங்களுடைய அகிலத்தையெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கின்ற கண்ணகை அம்பிகையினுடைய இந்த சப்ததச குண்ட என்று சொல்லப்படுகின்ற 17 குண்டங்கள் அமைத்து இந்த இடத்திலே மிக பிரம்மாண்டமாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே நாளைய தினம் இங்கே எம்பெருமாட்டி கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக இங்கே அற்புதமாக அம்பிகையினுடைய திருவருள் எங்களுக்கு கைகூடி இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் முதல் நாள் கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் நிகழ்வுகளாக இந்த இடத்திலே விசேட திரவிய ஹோமங்கள், லலிதா சகஸ்டநாம ஹோமங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இடம்பெற்று மாலை தினம், அதாவது இன்றைய தினம் மாலை அற்புதமான நிகழ்வுகள், பஞ்சாமிரத பூஜை, பஞ்சகவ்ய பூஜை என்று சொல்லி சாங்க சடத்வன்ன நியாசம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்று அம்பிகையினுடைய 190% கிரியாபாக நிகழ்வுகள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் தினமான இன்று இங்கே நிறைவு பெற இருக்கிறது. அந்த வகையிலே அடியவர்களாகிய நீங்கள் இந்த இடத்திலே வருகை தந்து எல்லாம் வல்ல எம்பெருமாட்டியினுடைய பேரருளை பெற வேண்டும் என்று சொல்லியும் நாளைய தினம் இங்கே அற்புதமாக காலை பிரம்ம முகூர்த்தத்திலே 4 மணியளவிலே இந்த கும்பாபிஷேகத்தினுடைய விநாயகர் வழிபாடு இங்கே மிகச் சிறப்பாக தலை சிறந்த அந்தணர்களினாலே இந்த இடத்திலே இங்கே நிகழ்த்தப்பட இருக்கிறது. ஆகையினாலே இந்த கும்பாபிஷேகம் என்பது மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழ்கின்ற இந்த அற்புதமான ஒரு விடயமாக இந்த கும்பாபிஷேகம் நிகழ்கின்றது என்பர்களே. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனிலும் அரிது குருடுஷ விடுவீடு நீங்கி பிறக்கின்ற பிறப்பு அரிது என்று சொல்லுவார்கள். இந்த அரியதான மானிட பிறப்பை எங்களுக்காக தந்து இருக்கின்ற இந்த எம்பெருமான் எப்படி ஒரு அற்புதமான சக்தியை எங்களுக்காக இந்த பிரபஞ்சத்திலே அருளுகின்றாலோ அதே போன்று தாயானவள் இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் காண்பது என்பது அருமையான ஒரு விடயமாக நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இந்த அம்பிகையினுடைய இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக. ஆகையினாலே அடியவர்களே, நீங்கள் நாளைய தினம் எம்பெருமாட்டியினுடைய கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் வருகை தர வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமாட்டியினுடைய பேரருளை நீங்கள் பெற்று இந்த மண்ணிலே நல்லவண்ணம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே உங்களுக்காக நாங்கள் அறிய தருகிறோம். வணக்கம் அம்மா. என்ன பேர் உங்களுக்கு? எந்த ஊர்ல இருக்கிறீங்க? கண்ணகி நகர்ல இருக்கிற கண்ணகி அம்மா என்ற பெருமையை பற்றி சொல்லுங்க. கண்ணகி அம்மா பெருமைதான், பெருமையான ஆள் தான். அவ பெருமைதான், எங்களுக்கு புதுமைதான் கண்ணகி அம்மா. கண்ணகி அம்மாட்ட கண்ட ஒரு அற்புதம், உங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் அற்புதம் தான், எல்லாம் அற்புதம் தான். கும்பாபிஷேகம் வளமைக்கு மாறாக கோவில் மிக அழகாக கட்டப்பட்டிருக்குது. பார்க்கும்போது எப்படி இருக்கு? இந்த இப்பதான் சிறப்பாக்குறேன். இதுக்கு முந்தின இப்ப சிறப்பா எல்லாரும் ஒரே ஆடைகள் அணிஞ்சு வந்திருந்தது. நாங்களும் காணொலி எடுத்திருந்தோம், ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. ஒரு வருஷம் இப்படி நடக்கிறதோ? இல்ல இல்ல, இது இப்ப 12 வருஷத்துக்கு புறாங்க. 12 வருஷத்துக்கு புறாங்க. பேத்தி வணக்கம். வணக்கம். சரி, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. படிக்கிறீங்க? நேசரி படிக்கிறீங்களா? என்ன பேரு பிள்ளைக்கு? சஸ்மிகா. ஆமா, வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். என்ன பேரு உங்களுக்கு? புவனேஸ்வரி. எங்க இருந்து வரீங்க நீங்க? கண்ணகி நகர். கண்ணகி நகர். இந்த ஊர்ல தான் இருக்கீங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. மீனாட்சி அம்மன் வந்துட்டா, சொல்லுங்க, எப்படி சந்தோஷப்படுறீங்க? கும்பாபிஷேகம் நடக்கும் ஊர்ல கண்ணகி நகர்ல சிறப்பா கும்பாபிஷேகம் நடத்தி எல்லா மக்களும் ஒன்று கூடி சிறப்பிக்குமாறு நல்ல வேண்டிக் கொள்றீங்க. நீங்க எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? நாங்கள் 20-25 வருஷம் பரம்பரையா இருக்கிற இடம்பெயர்ந்து வந்து இங்கே இருக்கோம். நீங்க கண்ட ஒரு அற்புதம் அம்மலாட்சி இந்த புதுமை அம்மலாட்சி கருணையாளி தாராங்களுக்கு
நம்மள நல்ல குழுமையா இருக்கிறாங்க. நல்ல சந்தோஷமா இருக்கும். நன்றி அம்மா, நன்றி. தங்கச்சி வணக்கம். வணக்கம். என்ன பேரு தங்கச்சிக்கு? கரிஷ்ணவி. கரிஷ்ணவி. ஓகே, எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 5. நாளைக்கு கும்பாபிஷேகம் இல்ல கோவில்ல. எங்க இருந்து வந்திருக்கீங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கீங்களா? அப்ப யார்கிட்ட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து யார்கிட்ட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா வீட்டு வந்திருக்கீங்களா? ஓகே. யாழ்ப்பாணம் எங்க இருக்கீங்க? எத்தனையா ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. அப்ப கொலசிப்பு எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? வணக்கம். வணக்கம் வந்து கேட்க வேணாமா? உங்களுக்கு கொண்டு வேணாம். அப்புறம் சொல்லுங்க, எப்படி பிசினஸ் அப்படி போகுது? என்னென்ன பிராண்ட் வச்சிருக்கீங்க? என்னென்ன இந்த ஐஸ்கிரீம் வகைகள்? எல்லாமே வச்சிருக்கீங்க. அப்ப எத்தனை நாளா இது வந்து ஸ்பெஷல்? இது என்ன ஸ்பெஷலா? எங்களோட நண்பர்கிட்ட ஐஸ்கிரீம் கடையில தான் நின்று ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டிருக்கிறோம். இவர் சொல்லி தான் அந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். நாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்ணகி நகர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் பக்தியுடனும் நடாத்திய இந்த நிகழ்வு ஈழத்தின் கலாச்சாரமும் ஆன்மீகமும் எவ்வளவு உயிர்ப்புடன் வாழ்கின்றன என்பதற்கு சான்றாகும். அம்மன் அருள் அனைவருக்கும் நலமாக கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.